மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சுய உதவிக்குழு பான் கார்டுகளுக்கு எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன். இந்த ஜனவரி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறது, எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம், மற்றபடி இந்த சந்திராஷ்டம தினங்கள் என்னென்னைக்கு பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இந்த மாதம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். உங்களோட ராசிநாதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருமையான குரு பகவான். குரு பகவான் அப்படின்னாலே புத்திரக்காரகன், தனக்காரகன் அவர் தான். அவர் இப்போ சூப்பராக பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். ஏற்கனவே டிசம்பர் மாதம் கொஞ்சம் வக்ரகதியிலலாம் இருந்ததுனால உங்களுக்கு அப்படி இப்படி பலன்கள் நடந்துட்டு இருந்தது. இப்போ அவர் அழகாக பஞ்சமஸ்தானத்தில் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு சும்மா ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனாலேயே உங்களுக்கு குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும். புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் உயர்வுகள் அருமையாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் ரொம்ப சூப்பராக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அதேமாரி குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழும் வாய்ப்புகள் உண்டாகும். இந்த குருவோட பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களோட பாக்கியஸ்தானத்தில் பார்க்குறது பாக்கியங்கள் அதிகரிக்கும். வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும். அதேமாரி அடுத்த பார்வையாக பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் விழுது. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். உயர்வு வந்தாலே சந்தோஷம் தானே. ஒரு சம்பளம் ஒரு 1000 ரூபாய் கூடினாலே ஒரு பெரிய விஷயம் தானே. அந்த வகையில் சந்தோஷம் அதிகரிக்கும். அடுத்தபடியாக உங்களோட ஜென்மராசியே பார்க்குறதுனால ஜென்மராசியில் குருவோட பார்வை விழுறது ரொம்ப அதிர்ஷ்டம். என்னென்னா உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனசில் ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சந்தோஷமும் கூடவே அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது பெரிய பாக்கியம். 5, 12 கூடைய அதிபதி செவ்வாய் பகவான், பஞ்சமஸ்தானாதிபதி, விரையாதிபதி. இவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜென்மராசியில் இருக்கார். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. ஏன்னா மனசில் சந்தோஷம் இருக்குங்கிறதுனால விருந்து கேளிக்கைகள்லாம் நிறைய கிடைக்கும். அதுக்காக கண்டதை வாரி வளைச்சி சாப்பிடக்கூடாது. புரியுறதா? உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை சாப்பிட்றது நல்லது. உங்களுக்கு ஒத்துக்காத உணவு வகைகளெல்லாம் ஒதுக்கிறது ரொம்ப உச்சிதம். அதேமாரி பேசுகிற வார்த்தையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா முன்கோபம் திடீர்னு வரலாம். அதனாலே கொஞ்சம் மேக்சிமம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கோபம் வர்றது வாய்ப்பு கம்மி. ஆனால் கோபம் வந்து அவ்வளோதான். அதனாலே கோபம் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இருந்தாலும் இந்த சிறுடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு சிறிய தடை தாமதத்தை சந்தித்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். அடுத்தபடியாக 6, 11 கூடைய அதிபதி சுக்கிர பகவான். இவர் உங்களோட பகைருணரோகாதிபதி, அதே சமயம் லாபாதிபதி. இவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் இருந்துட்டு சும்மா செலவுகளை சும்மா சன்னா அப்படின்னு வச்சுட்டு இருக்கார். நீங்களே சொல்லலாம், இந்த செலவு பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து எப்படி தெரியுமா கேட்கும், சும்மா அதிருதில்ல அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு செலவுகளை சூப்பராக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா குரு பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒரு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். அந்த செலவுகளை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் செலவுகளை சமாளிக்க கொஞ்சம் போராட்டம் நடத்தி தான் ஆகணும். அடுத்தபடியாக 19/1/2024 முதல் இந்த சுக்கிர பகவான் ஜென்மராசிக்கு வர்றது உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகளை கொடுக்கும். ஏன்னா இந்த லாபாதிபதி ஜென்மராசிக்கு வர்றதுனாலே உங்களுக்கு சந்தோஷம் இன்னும் ஜாஸ்தியாகும். ஏன்னா அசுரகுருவும் உங்களுக்கு இப்போ பலமாக இருக்கார். அதே சமயம் தேவகுருவும் பலமாக இருக்கார். 2 குருமார்கள் பலமாக இருந்தாலே அவங்களாம் பயங்கரமான அதிர்ஷ்டக்காரான்னு தான் சொல்லணும். அதனால உங்களுக்கு குரு மகான்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா குரு மகான்களின் தரிசனம் உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக அமையும். அதனாலேயே மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். 7, 10 கூடைய அதிபதி புத பகவான் மாத ஆரம்பத்தில் அவரும் விரயஸ்தானத்தில் இருக்கார். செலவுகள் ஏற்கனவே நல்லா தான் போயிட்டுருக்கு. இன்னமும் நல்லாவே போயிட்டுருக்கும். நல்ல செலவுகளை சூப்பராக சுபகாரிய செலவுகளை மாற்றிக்கோங்க. சரியா? இந்த சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். 27/1/2024 முதல் இந்த புத பகவான் ஜென்மராசிக்கு வந்துடுறார். ஜென்மராசிக்கு வந்தோடனே என்னாகும், இன்னும் சந்தோஷம் அதிகமாகும். ஏன்னா சுக்கிர பகவான், புத பகவான் 2 பேருமே ஜென்மராசியில் இருக்கார்.
அற்புதமாக மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அறிவுத்திறன் விருத்தியாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு வளர்ச்சி உண்டாகும். அடுத்தபடியாக பாக்கியாதிபதி சூரிய பகவான் ஜென்மராசியில் இருக்கார். ஏற்கனவே இந்த செவ்வாய் பகவான் அங்கே தான் இருக்கார். இப்போ சூரியனும் அங்கேயே இருக்கிறதுனால கொஞ்சம் மனசில் கோபம் வரும். திடீர்னு ஏதாவது ஒரு காரணம், உங்களுக்கு காரணம் இல்லாமல் கூட கோபம் வரும். ஏதாவது ஒரு விஷயத்தில் குடும்பத்துலேயும் சரி, உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, ஏன் வெளியில் போனாலும் சரி, அக்கம் பக்கத்தில் இருக்கிற வாழ்க்கையும் சரி, திடீர்னு ஒரு சின்ன சின்ன கோபங்கள் வரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக கோபத்தெல்லாம் கட்டுப்படுத்திக்கிறது நல்லது. அதேமாரி தந்தையார் ஏதாவது ஒன்று நல்லது சொல்லக்கூட சொல்லலாம். அது உங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்காமல் இருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. 15/1/2024 முதல் இந்த சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். உத்தராயணம் ஆரம்பிச்சுடுறது. அதனாலே உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். தனவரவு தாராளமாக கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள். அதேமாரி குடும்ப உறுப்பினர்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழி உறவுகள் அனுகூலமாக செயல்படுவார்கள். சாயா கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கார். கேது பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள், இந்த மாதிரி 4-10 அப்படிங்கும்போது உறவுகள் சில நேரத்தில் கொஞ்சம் கசப்புகளாக தோணலாம். அதனால் உறவுகள் எல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அருமையான விதத்தில் அமையும். அதேமாதிரி தாய் வழி உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சிரத்தை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வெளியூர் பயணங்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அருமையாக அமையும். தொழில் வியாபாரத்தில் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வெளிநாட்டில் சென்று வசித்து உத்தியோகம் பார்க்க வேண்டும், இல்லைன்னா கல்வி பயில வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவாள்லாம் தாராளமாக இந்த நேரத்தை, இடமாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கலாம். கேது பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் பரபரப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும். அதனால் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேர வேண்டும் அப்படின்னு நீங்கள் பாடினீங்கன்னா பரபரப்பாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி வைக்கப்படாது. அடுத்தபடியாக 2-3 கூடைய அதிபதி சனீஸ்வர பகவான் சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல இருக்கார். 7.5 முடிஞ்சு விடுத்து. அதுவே உங்களுக்கு பெரிய பாரம் இறங்கிடுத்து. இந்த மனசில் ஒரு சந்தோஷமும் வந்துடுது. தனவரவு தாராளமாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உடன்பிறப்புகளில் அந்த முகத்தை திருப்பிண்டு போயிருந்த காலகட்டம்லாம் மாறும். இப்போ அவங்களே உங்களை விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. உத்தியோகத்தில் உங்களோட உயர்வுகள் முயற்சிகளின் பேரில் நிறைவேறும். என்ன அப்படின்னா, புதுசாக வேலை தேடுற குழந்தைகள் அப்படின்னா நல்ல கம்பெனியாக பார்த்து இன்டர்வியூக்கு போங்கோ. என்ன சுக்கிரஹோரை, சுபஹோரை பார்த்து, சுக்கிரன், புதன் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு போங்கோ. அதேமாரி அரசாங்கத்துறையில் போய் ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா சூரிய ஹோரை எடுத்துக்கோங்க. ஒரு உடன்பிறப்பு கிட்ட பேசணும் அப்படின்னா செவ்வாய் ஹோரை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஹோரை பார்த்து நீங்கள் போனீங்கன்னா அந்த முயற்சிகள்லாம் உங்களுக்கு சாதகமாகும். ஏன்னா முயற்சி ஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல 3ஆம் வீட்டு அதிபதி சனீஸ்வர பகவான் அங்கேயே இருக்கார். அதனால முயற்சிகளின் பேரில் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சும்மா வீட்டிலலாம் உட்காந்துட்டே இருந்து எனக்கு 7.5 முடிஞ்சுடுத்து, சனீஸ்வர பகவான் 3ஆம் இடத்துக்கு வந்துட்டார், இன்னுமே நல்ல காலம்னு குருஜி சொல்லிட்டார், அவ்வளவுதான் அப்படின்னு உட்காரப்படாது. உங்களோட முயற்சிகளை முடுக்கி விட முயற்சி ஸ்தானத்து அதிபதி முயற்சிகளை வெற்றிகரமாக முடித்து காட்டி உங்களுக்கு ஒரு உயர்வுகளை கொடுப்பார். சரியா? அதனால உங்களுக்கு நல்லது நடக்கும். வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு திட்டம் போட்டிருந்தீங்கன்னா தாராளமாக இப்போ உபயோகப்படுத்திக்கலாம். வீடை வந்து கொஞ்சம் மராமத்து பண்ணணும், கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணணும், கொஞ்சம் பெருசாக பண்ணலாம், மாடி கட்டலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தால் தாராளமாக இந்த நேரத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதம் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/1/2024, 27/1/2024, 28/1/2024 இந்த தினங்களில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கவனமாகவும் நடந்து கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக நன்மைகள் இரட்டிப்பாகும். பரிகாரமாக எம்பெருமான் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் கொண்டு ஆராதனை செய்து வாருங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களினால் வரக்கூடிய சிரமங்கள், சங்கடங்கள் சற்று குறையும். பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம்னா, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இந்த குரு மகான்களின் தரிசனம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கும். அதேமாரி எம்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு பண்ண உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் அனுகூலமாக இருப்பார். ஜென்மராசியில் இருந்தால் கூட அனுகூலமாக இருப்பார். அதேமாரி இந்த ராகு கேது பிரீத்திக்காக புற்றுக்கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை போகிறது ரொம்ப விசேஷம். முன்னாள் போகிறது தப்பே கிடையாது. இல்லை என்னால் முடியல அப்படின்னா 2 நாள் போயிட்டு வாங்க. அதுவும் முடியல 1 நாளாவது போயிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மனசில் இருக்கிற கவலைகளை போக்கும். ஆக இந்த பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அற்புதமான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.